ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனை சுத்தி இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் தான். அப்ப நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நம்மளுக்காக நேர்மறை எண்ணங்களை கொண்டு இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம ரொம்ப நல்லா இருக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க அவங்க கிட்ட உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும். அன்பா இருக்கிறது, அன்பான வார்த்தைகளை பேசுறது, நீங்க அவங்க கிட்ட எவ்வளவு பரிவு காட்டுறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், அன்பு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஆயுதம். இந்த அன்பை நீங்க எப்படி பரப்புவீங்க, எப்படி மத்தவங்க கிட்ட வெளிப்படுத்துவீங்க? ஒரு காஃபி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நன்றி அப்படின்னு சொல்லுங்க. பூ வாங்குறீங்க, நீங்க அந்த பூ பார்க்கும்போது அவங்க அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க, ரொம்ப அழகா கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்கள பாராட்டுறது மூலமா அவங்களுடைய அன்பை நீங்க பெறலாம். ஒரு கோவிலுக்கு போறீங்க, சாமி கும்பிடுறீங்க, அந்த ஐயர்கிட்ட கூட சொல்லலாம், ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருக்கீங்க, உங்களை மாதிரி அலங்காரம் பண்ண யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அடுத்த நாள் அந்த வேலையை இன்னும் திறமையா செய்வாரு. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 பேரையாவது கட்டாயமா பாராட்டுங்க. இந்த பாராட்டு அவங்க கிட்ட இருக்க அன்பு உங்களுக்கு திருப்பி கொடுக்க வைக்கும். ஒரு உயிர்களிடத்திலையும் நேசம் காட்டும் பொழுதுதான் அந்த நேசம் உங்களுக்கு திரும்பி வரும். யாருமே இல்லப்பா என்னை சுத்தி, நான் யார்கிட்ட அன்பு போய் கொட்டுறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏதாவது பறவைகளுக்கு நிறைய உணவுகள் வாங்கி வைக்கலாம். ஒருத்தரை நான் தினமும் பாக்குறேங்க, கோவிலுக்கு வராரு, ஆனா கோவிலுக்குள்ள வரவே மாட்டாரு. கோவிலுக்கு வெளியே தெப்ப குளத்துக்கு பக்கத்துல அங்க இருக்க மதில் சுவர்கள்ல இந்த கடலை, அந்த உடைச்ச கடலைய அந்த மதில் சுவர் மேல அப்படி பரப்பி வச்சிருவாரு. அப்புறம் அங்க ஒரு கிணத்துல தண்ணியும் பிடிச்சு வச்சுட்டு போயிடுவாரு. ஏன் இப்படி செய்யறாரு அப்படின்றத உற்று நோக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது. அவர் போனதுக்கு பிறகு அங்க நிறைய புறாக்கள் வந்து அதை சாப்பிடுது. இதுவும் ஒரு வகையான அன்பு தானே. அன்பு செய்யறதுக்கு இந்த உலகத்துல ஏகப்பட்ட வழி இருக்குங்க. எத்தனையோ பேர்கள் தெருக்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க யாசகம் கேட்டு. அவங்களுக்கு தினமும் ஒருவேளை சாப்பாடு கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மன நிறைவுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. மற்றவர்கள் மீது நீங்க அன்பு செலுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையே ராஜ வாழ்க்கையா கட்டாயமா மாறும்.